நாம எப்படி இந்த சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கிறது, இதை சொல்லிட்டு போய் இதுதான் ரகசியமே. ஒரு மனைவி ஒரு கணவனோட தொடர்ந்து 35 ஆண்டுகள் வாழ்ந்துட்டான். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது பெரிய செய்தி. எப்படியா 35 வருஷமா ஒரே ஆளோட வாழ்ந்து, 65 வயது அந்த அந்த பெண் இருக்கால, அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன். அவகிட்ட கேட்குறாங்க, அவ வெளிநாட்டு பொண்ணு, ஆர் யூ ஹாப்பி? நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா? நம் முகங்களை பாருங்க. நாளைய கவலைகளும் நேற்றைய இழப்பின் நினைப்புகளும் சேர்ந்து இன்றைய நாளை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பாட்டிக்கு புதுசாக வெத்தலை வாங்கி கொடுங்க, அது சாப்பிடவே சாப்பிடாது, எடுத்து அதக்கி வச்சுக்கோம். நேற்று பழசானதை சாப்பிடும், நாளைக்கு நம்ம கொடுத்தது பழசா போயிடும், அது நாளை மறுநாள் சாப்பிடும். அனுபவிக்கவே தெரிவதில்லை. அவகிட்ட கேட்டாங்க, ஆர் யூ ஹாப்பி? அந்த பெண் சொன்னாள், எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்த வார்த்தை, ஆர் யூ மேரிட்? ஆம், எனக்கு திருமணமாகி விட்டது. ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? எஸ் ஐ எம் ஹாப்பி. தென் கிவ் தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். நீ உன் கணவனுக்கு நன்றி சொல் என்றவுடன், நோ ஐ won't என்றார். இல்லை, நான் அவருக்கு நன்றி செலுத்த மாட்டேன். ஏன்? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், அவரை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை என்பது என் முடிவு, என் மகிழ்ச்சியை நான் அடுத்தவர்கள் கையில் கொடுப்பதே. உங்கள் மனங்களை முறிக்கக்கூடிய, உங்கள் மனங்களை துக்கிக்கக்கூடிய விஷயத்தில் சற்று விலகி நின்று விசாரியுங்கள். சற்று விலகி நின்று விசாரியுங்கள். இதே மாதிரி ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆச்சு. எப்படிப்பட்டவர்? இல்லை சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லுங்கள். நான் மொழி ஆசிரியை, 300 பக்கத்தில் கூட மொழிபெயர்க்க முடியாதபடிக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லிச்சு. உங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லுங்கள். இவ்வளோதாங்க. மனசில் எவ்வளோ கோபங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை அலாதியானது. இதோ இந்த வினாடியில் நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயத்தை இப்போ சொல்றேன். நேற்று நைட்டு உயிரோட இருந்த 5 லட்சம் பேர் இந்த உலகத்தில் இன்னைக்கு இல்லை. நாம எல்லாம் இருக்கிறோம். சந்தோஷப்படலாமா இல்லையா? கொரோனா வந்துச்சு, எல்லாரையும் கொத்து கொத்தா தூக்கிட்டு போச்சு, நம்மளை விட்டுட்டு போச்சா இல்லையா? அதுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாமா இல்லையா? வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். அதில் உற்சாகத்திற்கு யாரேனும் ஒன்று, யாராவது வந்தா நல்லா இருக்குமே, யாருடைய விஷயத்தை கேட்டா நல்லா இருக்குமே, அப்படி கிடையாதுங்க. நமக்குள் நாம் சில விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் தொடங்கினேன். இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், எல்லாருக்கும் தெரியுது. எம்மங்கிட்ட அதிகமாக துட்டு இருக்குது. நானும் அதை சொன்ன உடனே, அவ்வளோ பெரிய பணக்காரன் எங்கள் நாட்டிலேயும் தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் உலகத்தில் பெரிய பணக்காரன், அவன் பணம் சொத்து எவ்வளோ மதிப்புன்னு பார்த்தா திக்குன்னு இருந்துச்சு. 56 லட்சம் கோடி. ஏங்க 56 லட்சம் கோடிங்க ஒருத்தன் வச்சிருக்கிறாரு. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கவிஞர், நிர்வாக அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அமைப்பாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க, படைப்பாளர்கள் இருக்கிறாங்க, பேச்சாளர் இருக்கிறேன், பேராசிரியர் இருக்கிறேன். வாழ்க்கையில் சிலவற்றை சாதித்தவர்கள் தங்கள் ரகசியங்களை சொல்லுகின்ற பொழுது அதை மெதுவான வார்த்தைகள் என்று நினைத்து கடந்து போகாதீர்கள். நிதானமாக அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த எலன் மஸ்க் உட்கார்ந்து இருக்காருங்க, ஒரு இன்டர்வியூ. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, வெற்றியாளர்கள் இருக்காங்கல்ல, சாதனையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்பேன். ஏன்னா அத்தனை பேரும் உண்மை சொல்லிட மாட்டாங்க. சில பேர் பேரன்பின் பெருவாகத்தில் அப்படி சொல்லிவிடுவாங்க. அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். எலன் மாஸ்க் சொன்ன ஒரு பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள். இந்த சார் சொன்னார், 2 நாள் தான் வச்சுருந்தாராம் ஏதோ ஒரு ரெசல்யூஷன். 31ஆம் தேதி நைட்டு வச்சுருந்துருக்காரு, 2ஆம் தேதி சாயந்தரம் முடிச்சுக்கிட்டார். சார் சொன்னார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை எப்படி நீங்கள் நிறுத்திக் கொள்வது, நிலைநிறுத்திக் கொள்வது, எதை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த இலக்கை அடைகிறீர்கள், அந்த ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்லிடுவோமா? தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் பிரம்மாண்டப்படுத்தி வஞ்சிக்கக்கூடிய வஞ்சக உலகத்தில் வெற்றிகளை அவ்வளவு எளிதாக சொல்லிவிடுவார்களா என்ன? பாம்பு கடிக்கு மருந்து சொல்கிற பாட்டிக்கு பாம்பு கடிச்சிருச்சு. சாவர பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பாட்டியாச்சு நீ பாம்பு கடிச்சிருச்சு? என்ன பாம்பு பாட்டி? கட்டுவீரி.
மருந்து சொல்லு பாட்டி, அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற உலகத்தில் பெரிய கேள்வி ஒன்று, உன் இலக்கை அடைவதற்கு உன்னை நீ எந்த அளவிற்கு உற்சாகப்படுத்திக் கொள்கிறாய்? அந்த ரகசியத்தை சொல். கேள்வி கேட்குறாங்க, ஒருத்தன் கிளியராக கேட்குறான். டார்க் ப்ளூ நினைக்கிற, கொஞ்சம் பிளாக்கிஷாக தெரியுது, ரெட் டை ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படி உட்காந்துருக்கான் எலன் மாஸ்க். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், இருக்கு. அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் தந்த பதிலை வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். முடிஞ்சால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கையில் எந்த இலக்கை வேண்டுமானாலும் அடையலாம். ஃபார்முலா தான். யாரையும் பார்த்து வியக்காதீங்க. அவங்க ஏன் அப்படி வளர்ந்துருக்காங்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா தான். ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்காக பிறந்திருந்தீங்கன்னா, அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். அவன் சொல்கிற பதில் தாங்க சூப்பர் பதில். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதனை சொல்லுங்கள் என்றவுடன் அவர் சொன்னார், அந்த ஃபார்முலாவை சொல்லுங்கள் உடனே எலன் மாஸ்க் சொன்னார், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. தெளிவாக தானே கேட்குறேன். நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. அவர் அவ்வளோ ஃபோர்ஸாக சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. அந்த எனக்கு புரிஞ்சிருச்சு இல்லை, அதை நான் சொல்கிறேன். எனக்கு ஏன் புரிஞ்சுது? ஏன் சொல்லாத பக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் கவிஞருக்கு புரியுது? தொடர் வாசிப்பு. தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புரியும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதும் போயிடும். ஒரு 6 வயசு குழந்தை என்கிட்ட வந்து கேட்குது, கவிஞர் மேடம் நான் உங்கள் ரசிகை, ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? அந்த குழந்தைக்காக நான் கவலைப்படுகிறேன். ஏனென்றால் அந்த கையில் ஃபோன் வச்சுருக்கா. என்ன மட்டுமா பாப்பா? சரியை எனக்கு வருகிறது, ஏனென்றால் நான் தாய். எனக்கு வருகிறது ஏனென்றால் நான் இந்த சமூகத்தில் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த குழந்தைக்காக நான் பயப்படுகிறேன். பாருங்க, நீங்கள் சொன்னது எனக்கு புரியவில்லைன்னு அவர் சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தாருங்க. அதாங்க அந்த ஆளு பதில் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய கோல் நீ ஃபிக்ஸ் பண்ணல, அந்த கோல் தானே உனக்கு மோட்டிவேஷன். அந்த கோல் அடையிறதுக்கு உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? இப்போ நான் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. மாபெரும் சபைதனில்ங்கிற ஒரு தலைப்பில் நான் பேசணுன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு எதுக்குங்க மோட்டிவேஷன்? சுல்தானா காலையிலேயே எந்திரி, இந்த புக்கெல்லாம் படி, புதுசு புதுசாக ஏதாவது சொல்லு அப்படின்னு யாராவது என்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? நான் தான் எந்திரிக்கணும். உங்களுக்கு இப்போவும் புரியலல்ல? புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் ஒரு ஜோக் சொன்னார். நான் சொன்னேன்ல, வாசிப்பு பழக்கம் இருந்தால் ஜோக்கு கூட சரியான திசையில் புரியணுங்க. புரிஞ்சாலே லைஃப் சூப்பருங்க. புரியாமல் தாங்க எல்லா கஷ்டம். அந்த பேச்சாளர் சொல்கிறார், ஜோக்கு தான். எனக்கு எலன் மாஸ்க் தந்த பதிலும் இந்த ஜோக்கையும் நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன், புரிஞ்சிருச்சு எனக்கு. பாருங்க எப்படின்னு. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிறாங்க ஒரு ஆஃபீஸில். ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷமாக 3 பேருடைய டிஃபன் பாக்ஸ்லேயும் ஒரே டிஃபன் தான் வருது. ஒருத்தனுக்கு இட்லி வருது, ஒருத்தனுக்கு தயிர் சாதம் வருது, ஒருத்தனுக்கு சப்பாத்தி வருது. 10 வருஷமாக சாப்பிட்டு 3 பேரும் முடிவு பண்ணாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிமார்களுக்கு ஒரு சிட்டு எழுதி வைப்போம்டா. 10 நாள் டிஃபன் மாற்றலன்னு வச்சுக்க, இதுங்களுக்கு எதுக்குடா சம்பாரித்து கொடுக்கறது, மேலேருந்து குறிச்சிடுவோம்டா, எழுதுறா சூசைட் நோட்டாங்க. எழுதிட்டான். 9 நாள் டப்பா திறந்துக்கிறாங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. 10வது நாள் நடுக்கத்தோடு திறந்தாங்க பாருங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. மானஸ்தனுங்க 3 பேரும். மேலே போனானுங்க, கடகடன்னு குதிச்சிட்டானுங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. 3 பேர் வீட்டிலேருந்தோ மனைவிமார் ஓடி வந்து அழுதுங்க. இட்லி அழுவுது. டைலாக் பாருங்கள்,
ஐயையோ நீ செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம். ஐயோயோ நீங்களை நான் நம்பவே இல்லையே, நீங்கள் விழுந்துருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது. நர்ஸு சொல்லுது, செத்து போயிட்டாருமா, அழுதுரு. இல்லை, அவங்க 2 பேர் வீட்டில் ஒய்ஃப் தான் சமைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இந்த ஆள் தானே காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுவான். இந்த ஆள் ஏன் செத்தான்னு தெரியலையே. இப்போ எலன்மா சொன்னது புரியுதா? உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அடையாமல் நீங்கள் தோற்று போனதா டமாரம் அடிக்கும் பொழுது இந்த உலகம் உங்களுக்காக வந்து கண்ணீர் வடிக்கணுமா? உன் இலக்கை நீதான் அடைய வேண்டும். உன் இலக்கு என்பது உன் கையில் இருக்கிறது. நீ தான் கோல் செட் பண்றனா, யூ ஹாவ் டு வாக் த்ரூ. இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் சபை வசப்படும்.